ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. நேற்று ராஜினாமா செய்த 3 பேரும் தாவேகாவில் இணைந்த நிலையில் மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார். தற்போது அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்குகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், தற்போது அங்க என்ன நடக்குது? அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? விக்னேஷ், தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களை அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை நேரில் வழங்கி வருகிறார். அவர்களுடன் அதிமுகவினுடைய ஒரு சில நிர்வாகிகள் இருக்கிறார்கள். முன்னதாக ஒரு 20 நிமிடத்திற்கு முன்னதாக சபாநாயகர் அறைக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கடிதம் முன்னரே தயாரிக்கப்பட்டு டிடிபி மூலமாக டைப் செய்யப்பட்டு அந்த கடிதம் கொண்டு வரப்பட்டதாக இருந்தது. இதை சபாநாயகர் என்ன சட்டமன்ற உறுப்பினருடைய காரணத்தை அவரே ராஜினாமா செய்யக்கூடிய காரணத்தை அவரே கைப்பட எழுதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் செய்ததாக சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் சபாநாயகருடைய அறைக்கு அருகே இசக்கி சுப்பையா கடிதத்தை எழுதி தற்போது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா வழங்கியிருக்கிறார். அந்த நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரத்தினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நடைமுறைகள் முடிய இருக்கிறது. சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கியதற்கு பிறகு செய்தியாளரிடம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தன்னுடைய சுய விருப்பத்தின் பெயரில் இந்த ராஜினாமா செய்வதற்கான முடிவை எடுத்ததாக இசக்கி சுப்பையா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. மேலும் என்ன காரணத்திற்காக அவர் ராஜினாமா செய்கிறார், அதிமுகவினுடைய தலைமை மீதான விமர்சனங்கள் குறித்த பல்வேறு விஷயங்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று சபாநாயகர் நண்பகலுக்கு பிறகு ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, என்ன தகவல்கள் பேசப்பட்டது போன்ற தகவல்களை நண்பகலுக்கு பிறகு சபாநாயகர் அதிகாரப்பூர்வமாக தகவலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். விக்னேஷ், தாவேகாவை நோக்கி அடுத்தடுத்து அதிமுகவினர் படையெடுக்கிறாங்க. அடுத்தடுத்த ராஜினாமாக்கள் நடக்குது. அடுத்தடுத்த கட்சி தாவல் காட்சிகளை பார்க்கிறோம். ராஜ்குமார், இதை தடுக்க அதிமுக தரப்புல இருந்து என்ன பண்ண போறாங்க? ஆதரவு எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை சி.வி. சண்முகத்துக்கு குறைஞ்சுகிட்டே வருது. அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இன்று காலையே சபாநாயகரை சந்தித்து பேசியிருந்தார்கள். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் ராஜினாமா செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், OS மணியன் உள்ளிட்டவர்கள் சந்தித்து சபாநாயகரிடம் பேசியிருந்தார்கள். ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது என்ற ஒரு தகவலை தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சபாநாயகரிடம் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்து வருகிறார்கள். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து ஏற்கனவே ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. அவர்களும் ஒரு புறம் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை செய்து வருகிறார்கள். எனினும் இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் சட்ட ரீதியாக இதற்கான நடவடிக்கைகள் இன்றைய தினம் இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதை ஏற்கக்கூடிய சூழல் என்ன என்ற ஒரு நடவடிக்கையும் சபாநாயகர் நண்பகலுக்கு பிறகு அறிவிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இசக்கி சுப்பையா சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்குற காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். ராஜ்குமார், இப்ப இருக்கிற ஒரே கேள்வி, அடுத்து யார் வரப்போறா அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து அதிர்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுகவை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேர் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் ஒரு சில நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய மரகதம், குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் உள்ளிட்ட அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கும் பொழுது கூட ஒரு சில பேர் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலை தெரிவிக்கிறார்கள். தங்களுடைய விருப்பத்தின் பேரில் ராஜினாமா செய்ததாகவும், அதே போன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் தாங்கள் இணைந்திருக்கிறோம், ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருப்பது போன்ற இந்த சில நாட்களிலே இந்த அரசு பொறுப்பேற்றதை பார்க்க முடிந்ததாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே அதிருப்தியாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்
ஒரு சில பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கூறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஒரு சூழல் நேற்று இன்று மாறி இருக்கிறது. இன்றைய தினம் இசைக்கு சுப்பையா தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இன்னும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக பேசும்போது அல்லது சபாநாயகரை சந்திக்கக்கூடிய ஒரு காட்சிகள் வரும்போது இதை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். விக்னேஷ். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.